5 வயது சிறுவன் உடலை 2ஆக வெட்ட சொல்றாரு கிருஷ்ணர். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? சிறுவனின் வலது உடல் பாகம் தனக்கு வேணும்னு கேக்குறாரு. அவர் ஏன் அப்படி கேக்குறாரு? உலகிலேயே சிறந்த கிருஷ்ண பக்தன் யார் தெரியுமா? இந்த எல்லா கேள்விக்கும் விடை வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில நிறைய பேர் கிருஷ்ணரை வணங்கிட்டு போறாங்க. அப்ப அர்ஜுனன் சொல்றாரு, வாசுதேவா, தங்களுக்கு உலகெல்லாம் பக்தர்கள் தான். ஆனால் எல்லா பக்தர்களிலும் சிறந்த ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? அது யார் என்று நிச்சயம் தங்களுக்கு தெரிந்திருக்கும். தயை கூர்ந்து சொல்லுங்கள்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்க, அர்ஜுனனுக்கு மனசுக்குள்ள கிருஷ்ணர் தன்னை தான் சிறந்த பக்தன் சொல்வாருன்னு நினைப்பு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, சிறந்த பக்தனை நீ பார்க்க வேண்டும் என்றால் நாம் பக்கத்து நாட்டு அரசனிடம் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. என்னடா இது, சதா சர்வ காலமும் கிருஷ்ணர் பேரையே சொல்லிக்கிட்டு கிருஷ்ணர் கூடயே இருக்கிற என்னை விட பக்கத்து நாட்டு அரசன் சிறந்த பக்தனா? கிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரே குழப்பம் அர்ஜுனனுக்கு. என்னை விட அவன் எந்த வகையில் சிறந்த பக்தன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூடவே பக்கத்து நாட்டுக்கு அர்ஜுனன் போக, அங்கு அரசன் அரசி 2 பேரும் கிருஷ்ணரை பார்த்துட்டு வரவேற்க ஓடி வராங்க. அவர்களுடைய 5 வயது மகன் ஓடி வந்து கிருஷ்ணர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அப்ப கிருஷ்ணரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட அரசர் கேட்கிறாரு, வாசுதேவரே, அடியேனை தேடி வந்திருக்கிறீர்களே, நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் காலால் இடும் கட்டளையை நான் என் தலையால் செய்து முடிப்பேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு தங்களால் ஒரு சிறு காரியம் ஆக வேண்டும்னு சொல்ல, தாங்கள் என் நாட்டை கேட்டாலும் அதை நான் தங்களுக்கு கொடுத்து விடுவேன் அரசன் சொல்ல, அதுக்கு கிருஷ்ணர் கேட்கிறாரு, நான் கேட்க போவது சற்று கடினமான விஷயம், எப்படி கேட்பது என்று தெரியவில்லைன்னு பூடகமாக பேச, வாசுதேவ மைந்தரே, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் பெரும் தவம் செய்திருக்கிறோம். தங்களுக்கு வேண்டியது என்னிடம் உள்ளது என்பதே பெரும் பேரு. தயவு செய்து கேளுங்கள், அடுத்த நொடியே தருகிறேன் அரசன் சொன்ன வேகத்துக்கு கிருஷ்ணர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, அரசே, தங்கள் மகனை தங்கள் கையாலேயே 2 பாகங்களாக வெட்ட வேண்டும். அவ்வாறு வெட்டும் போது வலது பாகம் மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள்னு சொல்ல, பக்கத்துல இருந்த அர்ஜுனன் ஆடி போறாரு. இறைவா, இது என்ன கொடுமை, சிறுவனை கொல்வதா? ஏன் இந்த பாதக செயல்னு யோசிச்ச அர்ஜுனனுக்கு தலையே சுத்திருச்சு. ஆனா அரசனும் அரசியும் சிரிச்ச முகத்தோடு சொல்றாங்க, வாசுதேவா, எங்களிடம் இருக்கும் உயிரும் உங்களுடையதுதான். அதை கேட்க ஏன் இந்த தயக்கம்? தங்கள் விருப்பத்தை இப்போதே நிறைவேற்றுவேன் அப்படின்னு அரசன் சொல்ல, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் உங்கள் மகனை வெட்டும் போது அவன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்ல அரசன் ஒத்துக்கிறாரு. சிறுவனும் சந்தோஷமா ஒத்துக்கிறான். அப்ப அரசன் சொல்றாரு, இறைவா, இப்போதே என் மகனின் வலது உடலை பெற்றுக் கொள்ளுங்கள், அவன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு மகனை கெட்டியாக பிடிச்சுக்க சொல்றாரு. அரசியும் தன் மகனை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. அரசன் மகனை ஓங்கி வெட்ட வாளை தூக்குறாரு. அப்போது குழந்தையின் இடது கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. நிறுத்துங்கள்னு சொன்ன கிருஷ்ணர், நான் தான் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்றேனே, பின் ஏன் இடது கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் சிறுவன் சொல்றான், ஐயா, தாங்கள் என் உடலின் வலது பாகத்தை மட்டும் தானே கேட்டீர், என் இடது பாகம் என்ன பாவம் செய்ததையா? என் உடலின் இடது பாகத்தையும் தாங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் என் இடது கண்ணில் கண்ணீர் வராது அப்படின்னு சிறுவன் சொல்ல, அடுத்த வார்த்தை சிறுவனை பேச விடாம கிருஷ்ணர் கட்டி தழுவிக்கிறாரு. உண்மையான பக்தன் யார் அப்படிங்கிற தன்னுடைய கேள்விக்கு விடை கொடுக்கிறதுக்காகவும் தான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தன் என்ற செருக்கை அழிக்கிறதுக்காகவும் கிருஷ்ணர் நடத்திய லீலை இதுன்னு அர்ஜுனனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.